இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 13. இன்றைய நாளில் தொடக்க நூல் 42 மற்றும் 43 அதிகாரங்கள் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியும் அவர்களுடைய சகோதரர்கள் மனமாற்றத்தை பற்றியும் எடுத்துரைக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, துன்பங்கள் மனசாட்சியையும் வெளிப்படை செய்கிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் உணவுக்காக எகிப்துக்கு வருகிறார்கள். யோசேப்பின் முன்னும் நிறுத்தப்படுகிறார்கள். தங்களுடைய பாவத்திற்காக மனவருத்தம் அடைகிறாங்க. இவ்வாறு கடவுள் பல நேரங்களில் நம்மை வெளிப்புற தேவைகளை நம்முடைய உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கான கதவாக பயன்படுத்துகிறாரு. அவர்கள் அனுபவித்த பஞ்சம் வயிற்றை மட்டுமல்ல, இதயத்தையும் திறக்க செய்கிறது என்பதை தான் 42 அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது, பயத்திலிருந்து பொறுப்பு உணர்வுக்கு செல்வது. முன்பு யோசேப்பை விற்க சொன்னவர் இப்போது பென்யமீனுக்காக தன்னுடைய உயிரையே அடகு வைக்க முன்வருகிறாரு. நானே அவனுக்கு பொறுப்பு என்றும் சொல்றாரு. மனமாற்றம் என்பது வார்த்தைகள் மாறுவது கிடையாது, பொறுப்பு எடுத்துக்கொள்வது, பொறுப்புடன் இருப்பதும் தான். இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரும் செய்தி கடவுள் கடந்த காலத்தை அல்ல, மாறிய இதயத்தையே நோக்குகிறார் என்பதுதான். நாமளும் நம்முடைய இதயங்களை இறைவனுக்காக திறந்து கொடுப்போம். இந்த நாளை தொடர்வோம். நன்றி.